20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எங்க அப்பாவை கொண்டுட்டீங்க, என் வாழ்க்கையவே அழிச்சிட்டீங்க, என்ன அனாதையாக்கிட்டீங்க. இப்போ இவங்க எல்லாருக்கும் பொய் கதை சொல்றீங்கல்ல? இப்படி எல்லாம் கதை கட்டி விட்டு உங்க குற்றங்களை மறைக்க பாக்குறீங்களா? இல்ல, இப்படி எல்லாம் நடக்க கூடாது. நான் நடக்கவும் விட மாட்டேன். நீங்க பண்ண குற்றங்களுக்கு நான் உங்களுக்கு இந்த ஜென்மத்திலே தண்டனை வாங்கி கொடுக்கறேனா இல்லையான்னு பாருங்க. போதும். நாங்க யாரும் எதுவும் பேசலங்கிறதுக்காக நீ வாய்க்கு வந்தபடி பேசலாம்னு அர்த்தம் கிடையாது. ஜானவி, எங்க வீட்டுல எலும்பு கூடு இருக்கிறதுக்காக அதுக்கு காரணம் பெரிய பாட்டி தான் நீ சொல்ல முடியாது. உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? பெரிய பாட்டிய பார்த்து நாங்க எப்பவுமே பெருமைப்படுவோம். எங்க எல்லாருக்கும் எங்க பெரிய பாட்டி உயிர் மட்டும் இல்ல, அவங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி. புரிஞ்சுதா? இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். இவங்க எங்களோட பாட்டி. இதுவரைக்கும் இவங்க யார பத்தியும் தப்பா யோசிச்சது கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க ஒருத்தரை கொலை பண்ணி எதுக்காக செவுத்துல பதிச்சு வைக்கணும்? அதனால தேவையில்லாம இவங்க மேல பொய்ப்பழி சுமத்தாத. இவ்வளவு நேரமா நான் சொன்னதெல்லாம் நடந்த உண்மைகள் தான். ரொம்ப சீக்கிரத்திலேயே பெரியத்த பாட்டின்னு இவங்களை புகழ்ந்து பேசுற நீங்களே ஒரு நாள் இவங்களை புரிஞ்சுப்பீங்க. இங்க பாரு சித்தார்த், ஜானவி, நீங்க நின்னு கத்துறதால உன் பொய்யெல்லாம் உண்மையா மாறிட போறதில்ல. அதனால நான் சொல்றத கேளு. எங்க பெரிய பாட்டி மேல பொய் பழி போடுறத இதோட நிறுத்திக்கோ. நீங்க எல்லாரும் பயமுறுத்தி என்ன பேச விடாம பண்ண முடியாது. நான் இன்னும் கத்ததான் போறேன். உண்மையை நிரூபிக்கிற வரைக்கும் கத்துவேன். இந்த உலகத்துக்கே நான் காட்ட போறேன் இந்த பரத்வாஜ் குடும்பத்துல இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய குற்றங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு. அப்பதான் இவங்களை பத்தியும் இந்த வீட்டுல இருக்கிறவங்களை பத்தியும் மத்தவங்களால புரிஞ்சுக்க முடியும். வாய மூடு. என்ன பொண்ணு நீ? இதுக்கு மேல எங்க அக்காவை பத்தி ஒரு வார்த்தை பேசினா கூட நோக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். எவ்வளவு தைரியம் உனக்கு? நாங்க எல்லாம் இருக்கும் போதே எங்க அக்கா மேல இவ்வளவு பெரிய பழைய சுமத்துறியா? நான் பேசதான் போறேன். அப்பதான் இந்த உலகத்துக்கே இந்த விஷயம் புரிய வரும். அப்பாவி மாதிரி முகத்து வச்சிருக்கிற இவங்க எவ்வளவோ பாவங்களை செஞ்சிருக்காங்க. போதும், நிறுத்து ஜான்வி. எது உண்மை எது பொய்ன்னு யோசிக்க வேண்டிய அவசியம் கூட எங்களுக்கு கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம், என் பெரிய அத்தைய பத்தி இன்னும் ஒரு வார்த்தை பேசினா கூட அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ இவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் போதும். நான் சொல்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீ நல்லா தெளிவா கேட்டுக்கோ. எங்க எல்லாருக்குமே அத்தை மேல அளவு கடந்த நம்பிக்கை இருக்கு. சரி, நானும் பாக்குறேன். நீங்க எல்லாரும் நிர்மலா அம்மா மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ஜெயிக்குதா இல்ல என் உண்மை ஜெயிக்குதான்னு பாக்குறேன். நீ யோசிக்கிறது எதுவும் சரியில்லை ஜான்வி. அன்னைக்கு நாங்க உங்க அப்பாவை கொலை பண்ணல. இங்க பாரு ஜானவி, அன்னைக்கு நாங்க உண்மையிலேயே உங்க அப்பாவை நாங்க கொலை பண்ணல. அந்த எலும்பு கூடு எங்க வீட்டுல எப்படி வந்தது? சத்தியமா அத பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாதுமா. தயவு செஞ்சு நம்பு. இப்ப நான் சொல்றதுதான் உண்மை. எப்பா ராமு. சொல்லுங்க ஐயா. ரொம்ப டயர்டா இருக்கேன். எனக்கு குளிக்கிறதுக்கு வெண்ணி எடுத்து வச்சிருந்த. இந்த பணம், இந்த செயின், இந்த வாட்ச் எல்லாத்தையும் பீரோல வச்சிருப்பா. நான் குளிச்சுட்டு வரேன். சுஜாதா, நீ பேசாம்பா, ஒண்ணும் ஆகல. நிர்மலா, என்னாச்சு இவளுக்கு? ஏமா பதட்டமா இருக்க? என்ன ஆச்சுமா?
தெரியலங்க. நான் ராஜேந்திர ரூம் பக்கமா போயிட்டு இருந்தப்போ அப்ப சுஜாதா கத்துற சத்தம் கேட்டுங்க. யாராவது இருக்கீங்களா? என்கிட்ட வராத. சக்தி, நானா பக்கமா ரத்தமா இருந்தது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. அந்த சமயத்துல என்ன செய்யறதுன்னே புரியல. சக்தி உயிரோட தானே இருக்கான். எனக்கு தெரியலங்க, எப்படின்னு தெரியலங்க. ஆனா அவன் தலையில இருந்து ரத்தம் வந்தது. அவனை எழுப்பணும்னு முயற்சி பண்ண, சக்தின்னு கத்துறேன். அவன் எழுந்துக்கவே இல்ல. அவன் மயங்கி விழுந்துட்டான்னு நினைச்சேன். ஒருவேளை சக்திக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் ஷோபாக்கு என்ன பதில் சொல்றது? என்னாச்சு, எப்படி ஆச்சுன்னு அவ கேட்டானா என்ன பதில் சொல்றது? நான் உண்மையை சொன்னா கூட அவன் நம்ப மாட்டா. இந்த சக்தி பையன் ஏன் இப்படி ஒரு மட்டமான காரியத்தை பண்ணா? சீ, என்னால நம்ப கூட முடியல. நீ இங்க இருந்து சுஜாதாவை கூட்டிட்டு போ. இங்க பாரு, நீ இத பத்தி யாருகிட்டையும் மூச்சு கூட விடக்கூடாது. ராஜேந்திரன் கிட்ட கூட அவன் வெளியூர் போனதும் நல்லதுக்கு தான். அவன் திரும்ப வர்றதுக்குள்ள எல்லாம் சரி பண்ணிக்குவோம். நீ முதல்ல மருமகளை கூட்டிட்டு போ. எப்பா ராம், எனக்கு உன் உதவி தேவை. சொல்லுங்க ஐயா. அக்கா, பெரியத்தே, பெரியத்தே, அமைதியா இருக்கு கொஞ்சம். ஜானவி, அம்மா ஜானவி, உண்மை என்னன்னா உங்க அப்பா சக்திக்கு அடிபட்டது என்னவோ உண்மைதான். உயிரோட தான் இருந்தாரு. அவன் அப்படி ஒரு மோசமான வேலையை செஞ்சிருக்கான்னு தெரிஞ்ச பிறகு கூட எங்க வீட்டுக்காரு உங்க அப்பாவுக்கு உதவி பண்ணதா போனாரு. உண்மையிலேயே உங்க அப்பாவை நான் கொலை பண்ணலம்மா. எங்க வீட்டு மருமக, சொல்ல போனா மான மரியாதையை காப்பாத்தினவ. நான் சொல்றது உண்மைதான். நம்புங்க, நான் அவரை கொலை பண்ணல. சத்தியமா நான் கொலை பண்ணல. நிச்சயமா நான் கொலை பண்ணணும்ன்ற நோக்கத்தோட போகவே இல்ல. காப்பாத்தணும்னு நினைச்சுதான் எங்க வீட்டுக்காரர் கூட அங்க போனாரு. ஆனா அதுக்குள்ள அவன் என்ன பண்ணானா, அதுக்குள்ள அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டான். செஞ்ச தப்ப நினைச்சு வெக்கப்பட்டு இல்ல, அவன் பயந்து போய் கூட போயிருக்கலாம். எங்க மாட்டிக்குவோமோன்னு பயந்து அங்கிருந்து போயிருக்கலாம். இல்ல பயந்துதான் போயிருப்பா. நான் சொல்றது உண்மை, தயவு செஞ்சு நம்புங்க. நீங்களாவது நான் கொலை பண்ணல. அவர்தான் இந்த விஷயத்த சொன்னார். என்னாச்சு? நீங்க இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது பெரியத்தே. எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்களும் பெரிய மாமாவும் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டீங்க. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க பிளீஸ். எல்லாமே போய் இது எல்லாமே போய். நீயும் உன் புருஷனும் சேர்ந்து இந்த சுஜாதா என் பிள்ளையோட சாவுக்கு நீங்க 3 பேரும் மட்டும்தான் காரணம். என் பிள்ளைய கொலை பண்ணணும்னு நீங்க 3 பேரும் தான் பிளான் பண்ணீங்க. அவனை கொலை பண்ணி இந்த வீட்டு செவத்துக்குள்ள புதைச்சிட்டீங்க. அப்பதானே நீங்க பண்ண பாவம் எப்பவுமே வெளியில தெரியாம இருக்கும். சோபா, என்ன நீ என்ன திட்டணும்னு நினைக்கிற திட்டு. ஆனா என் புருஷனை பத்தி ஒரு வார்த்தை பேசினா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன்.
அவர் இது வரைக்கும் எந்த ஒரு தப்பான காரியத்தையும் வாழ்க்கையில செஞ்சதே இல்ல. யார் மனசையும் புண்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்ல. அது எல்லாமே வெறும் நடிப்பு. பொய்ங்கிற முகமூடிய போட்டுக்கிட்டு நீங்க எல்லாரும் பேசுறீங்க.